ஒரு உண்மையில் மக்களுக்கான ஒரு விடியல் பிறக்கும் அப்படின்றதான் நான் நினச்சேன். இப்படி மதுவும் கஞ்சாவும் ஆறா வழிஞ்சோடும், ரவுடித்தனம் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரையே பட்டப்பகலில் கொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு போனாலும் பள்ளிக்கூடங்கள் போனாலும் அவள் பிணமாக தான் திரும்பி வருவா, பாலியல் வன்புணர்வு செய்யப்படுவான்றதே எனக்கு தெரியாது. மதுவை கண்ட்ரோல் பண்ணல, போதைப் பொருட்களை கண்ட்ரோல் பண்ணல, இருக்கக்கூடிய வட்டி பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணலை. எதையுமே நீங்கள் பண்ண மறுத்து கனிம வள கொள்ளைகளாக இருக்குது, இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய கொள்ளைத்தனம் அளவுக்கு அதிகமாக இருக்குது. எல்லாத்தையுமே அனுமதித்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சாமானிய மக்களாக நான் பிழை செஞ்சுட்டேன் அப்படின்றத உணர்வு. நாங்கள் 41 சீட்டு வாங்கி நின்ன தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்றைக்கி 5-6 சீட்டுக்கு போய் இன்றைக்கி கை கட்டி நின்றுக்கிட்டு இருக்குன்னா உங்களுடைய கட்சிகளையும் தொண்டர்களையும் அடமானம் வச்சுட்டீங்க, உங்கள் கொள்கையை வித்துட்டீங்கன்னு தானே அர்த்தம். என்னையா காசு 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 பணம். ஒருத்தன் தோக்க போகிறான் அப்படின்னு தெரியும் போது அப்போ அவனுடைய படைபலத்தை கட்டமைக்கணும், அதிகமாக்கணும் அப்படின்றதான் பார்ப்பாங்க. காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி அந்த கட்சி கட்டமைப்பிலிருந்து உடைஞ்சிதுன்னா திமுக கூட்டணி சில்லியாக உடைய போகுது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு நடிகராக நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவர் நடிப்பை விட்டுட்டு தலைவனாக நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. உன்னை தூக்கி போட்டு உடைச்ச கமலஹாசன் வேணும், உங்களை எல்லா மேடையிலும் திட்டின பிரேமலதா வேணும், உங்களை எதிர்த்து அரசியல் பண்ண ஓபிஎஸ் வேணும், அன்வர் ராஜா வேணும், ஆர்எஸ்எஸ்னுடைய முழு உருவமாக மாறி நிற்கக்கூடிய மைத்ரேயன் வேணும், நேற்று வரைக்கும் திட்டிக்கிட்டு இருந்த மனோஜ் தங்கராஜ் வேணும். எல்லாருமே வேணும்னா இதுக்கு பேர் அரசியல், இதுக்கு பேர் சாக்கடை. தவைக்கல் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? எது எப்படி ஒரு வாய்ப்பு? இஸ்லாமியர்களுக்குன்னு தனியாக ஒரு 20 தொகுதி அப்படி கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் இல்லை, இஸ்லாமியர்களுக்கான பிரதித்துவம் கொடுக்கப்படுதா இல்லையா? எந்த மாவட்டத்தில், எந்த நகரத்தில், எந்த வட்டத்தில், எந்த நகராட்சியில், பேரூராட்சியில், ஒன்றிய ஊராட்சியில், ஒன்றியத்தில், மாவட்ட கழகத்தில், மாநிலத்தில் இஸ்லாமியர்கள் இல்லைன்னு சொல்லுங்கள், நான் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கேன். கூட்டணி இல்லாதது எப்படி பார்க்குறீங்க? கூட்டணியை நம்பி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல. வருபவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னார். வந்தாதான் நான் ஆட்சி அமைப்பேன்னு அவர் எந்த இடத்துலையும் சொல்லலை. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தாவேக்கு ஆதரவாளர் ஜெயலலிதா அவர்கள். வணக்கமே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். ஓபிஎஸ் திமுகவோட சேர்ந்தது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே தன்னை சிறு வயதிலிருந்தே அதிமுகவில் இணைச்சிக்கிட்டு பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தவர். தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து களம் கண்டவர். 3 முறை முதல்வராக்கப்பட்டவர் அந்த மறைந்த ஜெயலலிதா அவர்களால். அதுக்கு பிறகு துணை முதல்வராகவும் இருந்தவர். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு திமுகவினுடைய கொள்கையில் எந்த கொள்கையில் உடன்பாடோடு போய் சேர்ந்திருக்கிறாருன்றது இன்றைக்கி மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. இது ஒரு சந்தர்ப்பவாத ஒரு இணைப்பாக தான் இதை பார்க்க முடியுதே தவிர்த்து நிச்சயமாக மக்கள் நலனுக்கானதாக இருக்காது. இதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் இருந்து வெளிப்படையாக தமிழக வெற்றி கழகம் என்ன பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர்கள் இருவருக்குமான நிலைப்பாடு இதுதான். நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா நீ அப்படின்றத இவர்கள் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்வார்கள். அதில் இவர்களுக்கு 1% கூட மக்களை பற்றின எந்த கவலையும் இல்லை. தனிச்சு நின்று போராடி சாகுங்க. எத்தனையோ எவ்வளோ வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள் இறந்திருக்கிறாங்க போராடி. நீங்கள் மக்களுக்காக என்ன போராடினீங்க? உங்களை 3 முறை முதல்வராக்கி அழகு பார்த்தவர்களுடைய கொலைக்கு இப்போ மரணத்திற்கு கூட உங்களால் நியாயத்தை வென்றெடுக்க முடியலன்னா நீங்கள் மக்கள் பிரச்சனையை எதை தீர்க்க போகிறீங்க? இதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாகவும் புள்ளியாகவும் இருக்குது. அப்போ உங்களை நம்பி எத்தனை எம்எல்ஏக்கள் வந்தாங்க, எம்பிக்கள் வந்தாங்க, கடைசியில் குறுகிய காலத்தில் உங்களை விட்டு நகர்ந்ததுக்கு காரணம் இன்றைக்கி நீங்கள் பண்ண செயலாக தான் அன்றைக்கு அவர்கள் பார்க்கப்பட்டிருக்கு. இப்போ தங்கத்தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள்லாம் உங்களோட பயணித்தாங்க. செம்மலை போன்றவர்கள்லாம் இவருக்கு ஆதரவாக தான் ஆரம்ப காலகட்டத்தில் இது சொன்னாங்க. இன்னும் ஒரு சில இப்போ அதிமுகவில் முக்கிய புள்ளியாக அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இவர் பக்கம்தான் நின்னாங்க. அதன் பிறகு தான் நிலை மாற்றமாகி அவர் எடப்பாடியார் பக்கம் போனாங்க. எடப்பாடியார் பிஜேபியின் பக்கம் சரணாகதி அடைஞ்சு கடந்தாலும் கூட அவருடைய கட்சிக்கு அவருடைய இதாக தான் இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் 2 பேருமே கொள்கையை விற்றவர்கள் தான். அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்படி ஒரு பக்கம் எல்லாம் தொடர்ச்சி அன்வர் ராஜா இருக்கட்டும், மைத்ரேயனாக இருக்கட்டும், அப்புறம் இன்னும் சில பேர், பல பேர் இப்போது லாஸ்ட்டாக ஒரு இஸ்லாமிய அமைச்சர் கூட திரும்ப ஜாயின் பண்ணாங்க, நிலோஃபர் கஃபீல் ஜாயின் பண்ணாங்க. இப்படி தொடர்ச்சியாக அதிமுகவிலிருந்து வெளியேறி ஒரு பக்கம்
திமுக பக்கம் போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து காங்கிரஸ் தாவேக்கா கூட கூட்டணி சேருமா சேராதான்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் தேமுதிகவும் கட்சிக்குள்ள திமுக கூட அலைன்ஸ் வந்திருக்கு. இது தாவேக்கா வந்த பின்னாடி திமுக இப்படி ஒரு நாம எல்லாரும் யார் வந்தாலும் எடுத்துக்கலான்ற மாதிரி உணர்வுக்குள்ள ஆமாம், நிச்சயமா ஒருத்தன் தோக்க போறான் அப்படின்னு தெரியும் போது அப்போ அவனுடைய படைபலத்தை வந்து கட்டமைக்கணும், அதிகமாக்கணும் அப்படின்றதான் பார்ப்பாங்க. நீங்க சொல்லக்கூடிய நிலோஃபர் கஃபீலா இருக்கட்டும், அன்வர் ராஜாவாக இருக்கட்டும், மைத்ரேயனா இருக்கட்டும், மனோ தங்கராஜாக இருக்கட்டும், இப்போ இவர்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் என்ன, ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இவர்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் என்ன, திமுகவினுடைய எதிர்ப்பு அரசியல். விஜயகாந்த் கட்சியினுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன, 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அம்மாவுடைய நிலைப்பாடு என்ன, திமுகவை எல்லா இடத்துலையும் வசைபாடியே தான் அந்த அம்மாவுடைய நிலைப்பாடாக இருந்தது. இருக்கக்கூடிய ஊழல் ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஆட்சியாக இருக்குது, ஒரு கழிவறைகள் கூட தர முடியலன்றத எல்லா இடத்துலையுமே பிரச்சாரமாக பண்ணவங்க தான். என் மகனை தோற்கடித்தது திமுக தான் பகிரங்கமாக பிரகடனப்படுத்தினது அந்த அம்மா தான். இப்போ எந்த புள்ளியில் நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைஞ்சிருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய. நீங்கள் அத்தனை பேருமே திமுகவினுடைய எதிர்ப்பு அரசியலை பண்ணவங்க தான். நீங்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி ஒரே புள்ளியில் இணைஞ்சிருக்கீங்க. அப்போது இந்த பயங்கள் எதற்காக அப்படின்னா, இன்றைக்கி மக்களுக்கான ஒரு தலைவன் வந்திருக்கிறான்றது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குன்றது தான், அது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குன்றது தான் பேசும் பொருளாக மாறி இருக்கு. இல்லை, காங்கிரஸ் வந்து தாவேக்கோட போயிட்டோம் அப்படின்றதுக்காக நாம் ஒரு கூட்டணியை பலப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சில ஊடகங்களை பேசுகிறதா இருக்கட்டும், சில கட்சி தலைவர்களே பேசுகிறதா இருக்கட்டும். காங்கிரஸ் வந்து தாவேக்காவுடைய போயிடட்டும் அப்படின்றதுக்காக வந்து இப்பவும் சொல்கிறேன், காங்கிரஸ் என்ற ஒரு கூட்டணி நான் வந்து இப்போ தாவேக்காவோட அவங்க வராங்க வரல அது வந்து 2ஆம் பட்சம். முதல் வந்து பார்த்திங்கன்னா, காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி அந்த கட்சி கட்டமைப்பிலிருந்து உடஞ்சிதுன்னா திமுக கூட்டணி சில்லியாக உடைய போகுது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இல்லை, ஓபிஎஸ் வந்த பின்னாடி இது காங்கிரஸ் பெரிய அடியாக இருக்கும், பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன் அப்போனா அங்கே போகிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து இந்த அமைச்சர்கள்லாம் வராமல் இருந்தால் தாவேக்கு ஒரு பலமாக இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் ஒரு பக்கம் ஓபிஎஸ்லேருந்து தேமுதிகலேருந்து வரும்போது இல்லை, இவங்க பலம் சேர தாவேக்காவிற்கு தான் பலம் அதிகம். நீங்கள் வந்து மக்கள் கருத்தையும் பார்க்கணும். இப்போ வந்து நான் வந்து தாவேக்காவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கேன். அப்போ நிச்சயமாக தாவேக்காவின் பக்கம் தான் நான் பேசுவேன். இருக்கக்கூடிய மற்ற என்னென்னலாம் குறைபாடுகள் இருக்கோ, அரசியல் கட்சிகளோ அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுடைய நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்குன்றது தான் நான் எடுத்து மக்களுக்கு சொல்வேனே தவிர்த்து நான் ஒருபோதும் இந்த பக்கம் பேச மாட்டேன். அப்படி இருக்கும் காலகட்டத்தில் இன்றைக்கி திமுகவினுடைய அரசியல் எதை நோக்கி இருக்குது, பிஜேபியினுடைய எதிர்ப்பு அரசியலாக இருக்குது. நீங்கள் பிஜேபின்றதை எதை வச்சு நீங்கள் காய் நகர்த்துவீங்க, நீ ஒரு கட்டமைப்பீங்கன்னா காங்கிரஸை வச்சு தான் நீங்கள் கட்டமைக்க முடியும். சிறுபான்மை மக்களை நீங்கள் என்ன சொல்லி பாதுகாக்கிறீங்க? இங்கே பிஜேபி வந்துடும் அப்படின்னு சொன்னால் அப்போ யாரை வச்சு பயமுறுத்துவீங்க? காங்கிரஸ் பக்கம் நம்ம பக்கம் இருக்கு. அதற்காக தான் விசிகா இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு. என்ன பண்ணிட்டீங்க? இல்ல மதர் சார்பின் நான் என்ன கேட்கிறேன், அதுக்கு வருவோம். அதுக்கு வருவோம், முதல்ல அதுக்கு வந்துருவோம். நீங்க அதுக்காக தான் விசிகா இருக்குன்னா அப்போ நாதியற்ற சமூகமா தான் இந்த சிறுபான்மை மக்களை பாக்குறீங்க, அப்படிதானே? சிறுபான்மை விசிகா பாதுகாத்துரும், திமுக பாதுகாத்துரும், வேல்முருகன் பாதுகாத்துருவாரு, காங்கிரஸ் பாதுகாத்துரும். அப்போ எல்லாம் கையேந்திக்கிட்டே நில்லுங்கன்னு சொல்றீங்க, அதான் சொல்ல வரீங்களா? இந்த சமுதாயத்தினுடைய 8% வாக்குகளை ஒட்டுமொத்தமாக உறிஞ்சி குடிச்சிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் தான் உங்கள்கிட்ட மண்டிட்டு படுத்து கிடக்குறாங்கன்னு சொன்னால் இந்த சமுதாயத்தினுடைய வாக்குரிமையை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? அவனுக்கான அங்கீகாரமாக நீங்கள் எதை கொடுக்குறீங்க? அப்போ அவனுக்கான சதவீதம் என்ன? அதை தான் தலைவர் தளபதி அவர்கள் சொல்கிறார், பிரதித்துவத்தின் அடிப்படையில் எல்லாருக்குமே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இன்னைக்கு உங்கள் கட்சி முழுக்க, இன்னைக்கு தமிழகம் முழுக்க எல்லா நிர்வாகிகளையுமே போட்டிருக்கிறாரு. அப்போ உங்கள் கட்சியில் நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கீங்க? உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? காங்கிரஸில் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க? இது எல்லாமே கேள்விக்குறியாக மாறுதா இல்லையா? அப்போது காங்கிரஸ் இருக்குது சிறுபான்மை மக்களை பாதுகாக்க, இஸ்லாமியர்களை பாதுகாக்க, திமுக இருக்குது பாதுகாக்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக திமுக தான் அடித்து நவுத்தும். திருப்பரங்குன்ற விஷயத்துலேருந்து அத்தனைக்குமே முதல் ஆரம்ப புள்ளி யார் வச்சுருப்பானா நீங்கள் தான் வச்சுருப்பீங்க. நீங்கள் அம்மாப்பட்டினத்தில் 60 வீடை இடித்து தள்ளுவீங்க. திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஆடு மாடு அங்கே கந்திரி விழா நடத்தக்கூடாது, ஆடுகளை பலியிடக்கூடாது, அறுக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டது நீங்கள் தானே. உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அப்போ நீ உடனடியாக நீங்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலனாக இருந்திருந்தால் நீங்கள் அதை உடனடியாக அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள்லாம் வாய் மூடிய மௌனியாக இருந்தீங்க. தாவேக்கா ஏன் பேசலை, நீங்கள் ஏன் பேசலை? அந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் திமுக சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதியாக தான் நாங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கோம்னு சொன்ன இஸ்லாமிய தலைவர்கள் ஏன் பேசலை? அப்போ திமுகவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல. உண்மையாக சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் 2 சீட்டை தூக்கி போட்டு வெளில வந்திருக்கணும்ல. யாருமே பண்ணலையே. அப்போ இன்றைக்கும் சீட்டை தான் பொறுக்கிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, இந்த விவகாரத்தை இஸ்லாமிய மக்கள், சிறுபான்மை மக்கள் இதை எப்படி கவனிக்கிறாங்க?
சிறுபான்மை மக்கள் அதிகமா கவனிச்சதுனாலதான் இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்களை நோக்கி இன்னைக்கு அதிகப்படியான பயணங்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் சொன்னா அதை வந்து ஆதரவாளனா சொல்லக்கூடிய ஒரு சொல்லா கூட நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கலாம். எல்லா மாவட்டங்களுக்கும் மக்கள் குரல் இருந்து ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொன்னீங்க, மக்கள் குரல் இருந்து நான் பார்ப்பேன் எதா இருந்தாலும். ஆமா நிச்சயமா அந்த எல்லா தமிழகம் முழுக்க எல்லா இடங்கள்லயுமே பயணம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். தமிழக வெற்றி கழகம் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கு, எல்லா பக்கமும் எல்லா மேடைகளிலும் முழங்கிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்போ பார்க்கும்போது தெரியாதா? இப்போ நீங்க வேலூர்ல நடந்ததை பார்த்துருப்பீங்க. வேலூர்ல எவ்வளவு இஸ்லாமிய சகோதரர்கள் உங்களால பார்க்க முடிஞ்சதுன்னு உங்களால நீங்க ஊடகவியலாளராக சொல்லுங்க. சேலத்தில் நடந்தது சொல்லுங்க பார்ப்போம். எல்லா பக்கமும் வரதான் செய்யறாங்க. இப்போ இவங்க மாத்தி மாத்தி ஒரு பேட்டி கொடுத்தாங்கல்ல, இதுலயே இவர்களுடைய பொய்யும் புரட்டும் வெளிப்பட்டுருச்சு. ஐயுஎம்எல்னுடைய தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் உட்காந்து பேசுறாரு, நாங்கள் வந்து ஜமாத் ரீதியாக முடிவு பண்ணிட்டோம், ஒரு ஓட்டு கூட தாவேக்காக்கு போவாது, எல்லாமே திமுக. இது எந்த ஜமாத்தில் முடிவு பண்ணீங்க? இதுவே பொய்யான ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ மக்களை ஏமாத்துறீங்கன்றது ஒவ்வொரு அடிப்படையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கும் தெரியும். ஆனால் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய மாற்று மதத்தினர் என்ன நினச்சிப்பாங்க? ஓகே, இவங்க ஜமாத்தில் முடிவு பண்ணிட்டாங்க போலன்றதை. அதை என்னை போன்றவர்கள்லாம் களத்தில் நின்று பேசும்போது தான் அப்போ அவங்க பொய் சொல்லியிருக்காங்கன்ற தகவல் வெளியில் வருது. ஒவ்வொரு உலமாக்களுக்கும் இன்னைக்கு உங்களை இப்போ வெறுக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு எடுத்து பேட்டி போடுறான். உங்ககிட்ட இருந்த வேட்டியை இல்லை கோமணத்தை வரைக்கும் இன்னைக்கு உருவுது திமுக. அதே நீங்கள் இன்னும் உணராமல் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சமூகத்தில் நீ அடிமையாக இருப்பது தப்பு இல்லை, அடிமை என்பதை உணராமல் இருப்பதே தப்புன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு. உனக்கு கொடுக்கப்பட்ட 3 சீட்டுகளில் ஒரு சீட்டையும் இப்போ உருவுறாங்க. அப்போ நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய கோமணத்தையும் உருவக்கூடிய திமுகவை எதிர்க்க உங்களால் முடியலன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லக்கூடியது? நான் எப்படி அதிமுக வந்து பாசிச கட்சியை நக்கி பிழைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறனோ, என்னுடைய இதே சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களாக இருந்தாலும் நான் இன்னைக்கு திமுக பார்த்து அதுதான் சொல்லுவேன். நீங்கள் நக்கி பிழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, இந்த பிழப்பு தேவையில்லைன்னு சொல்கிறேன். ஒரு கூட்டமைப்பாக சேருங்க. ஏன் 20 சீட்டு தான் கேட்கறதுக்கு உங்களுக்கு தெம்பு இல்லை? கேட்க முடியாதா? இந்த சமுதாயத்துக்கு இல்லையா 21 இடங்கள் தருவதற்கு இன்னைக்கு இடஒதுக்கீடு பிரதித்துவம் இருக்கு. ஏன் கேட்க மறுக்குது? ஏன் உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை? எல்லாரும் வாங்க, 20 சீட்டை வாங்கி நீங்க பகிர்ந்து எடுத்துக்கோங்க. தவைக்கல் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? எப்படி ஒரு வாய்ப்பு? இஸ்லாமியர்களுக்குன்னு தனியா ஒரு 20 தொகுதி அப்படி கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. இல்ல, இஸ்லாமியர்களுக்கான பிரதித்துவம் கொடுக்கப்படுதா இல்லையா? எந்த மாவட்டத்துல, எந்த நகரத்துல, எந்த வட்டத்துல, எந்த நகராட்சியில, பேரூராட்சியில, ஒன்றிய ஊராட்சியில, ஒன்றியத்துல, மாவட்ட கழகத்துல, மாநிலத்துல இஸ்லாமியர்கள் இல்லைன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்வதற்கு தயாரா இருக்கேன். அத்தனையிலுமே இருக்கான். அப்ப பிரதித்துவத்தின் அடிப்படையில் உங்களுக்கான உரிமைகளை கொடுக்குது இல்லை தமிழக வெற்றி கழகம். அதை நோக்கி தானே பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ உங்களை பாதுகாக்கணும், உங்களை கட்டமைக்கணும்னு நினைக்குது. இந்த சமுதாயத்தை நம்ம தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சமூகம் அதன் பக்கம் தான் நிற்கணும்னு நினைக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள். எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு கூட நிற்பேன்னு சொல்றாரு. நீங்க இருக்கக்கூடிய அத்தனையுமே மடைமாற்றம் செஞ்சுட்டு நடிகர் பக்கம் இன்னைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு நடிகராக நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவரு நடிப்பை விட்டுட்டு தலைவனா வந்து நின்றுகிட்டு இருக்கிறாரு. இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்ன்ற ஒரு நோக்கத்துல வந்து நிற்கிறாரு. அதனால இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் தன்னோட தலைவனா இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். சிறுபான்மை இயக்கங்களையும் கட்சிகளையும் தாண்டி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான். கூட்டணி இல்லாதது எப்படி பாக்குறீங்க? இல்ல, கூட்டணியை நம்பி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல. இங்க கொடுக்கப்பட்டது ஜனநாயகம், ஜனநாயகத்தினுடைய உரிமை, சமூக நீதி. வருபவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னார். வந்தாதான் நான் ஆட்சி அமைப்பேன்னு அவர் எந்த இடத்துலையும் சொல்லலை. அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு அவர் எந்த இடத்துலையும் கேட்கல. உங்களுக்கான நமக்கான கடைசி வாய்ப்புன்னு மக்கள் நினைச்சிட்டாங்க. அதை நோக்கி பயணம் பண்ணும்போது இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே நான் என்ன சொல்றேன்னா, எந்த கூட்டணியுமே இல்லாம நீங்க உங்களுடைய நெறியாளராக இருக்கீங்க. நீங்க எத்தனை ஆண்டுகள் இந்த துறையில பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் பயணம் செஞ்சு பல தேர்தல்களை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. நான் 99 தேர்தலில் இருந்து அதுக்கு முன்னாடியில இருந்து இந்த களத்துல இருந்துகிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி சிறு வயதா இருக்கும்போதே இதை நான் கவனிக்கக்கூடிய வயசுல இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓட்டு போடக்கூடிய உரிமையே எனக்கு 98 இருந்து இருக்கு. நான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு நீங்க இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்க களத்துல அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே இத்தனை ஒரு அதிர்வலைகளை தமிழகத்துல பார்த்துருக்கீங்களா? இல்லை, அதிர்வலைகள் மாற்றுக்கிறது கிடையாது. யார் ஆரம்பத்தில் வந்தாலையும் இப்போ விஜயகாந்த் வரும்போது இந்த அதிர்வலைகள் இருந்ததாக தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன மாதிரியான நீங்கள் சொல்கிற முதல்வர் ஆயிடுவாரா, கூட்டணி இல்லாமல் சாத்தியமா அப்படின்றதான் அவங்க கேள்வியை எழுப்புறாங்க. திரும்பவும் நான் என்ன சொல்கிறேன்னா, கூட்டணி இல்லாமல் சாத்தியமா, கூட்டணி இல்லாமல் சாத்தியமான கூட்டணி அந்த பிம்பத்தை இன்னைக்கு உடச்சி காட்டியவரை இன்னைக்கு அவர் மட்டும்தான் நிற்கிறார். அந்த பிம்பத்தையும் அந்த கட்டமைப்பையும் இன்னைக்கு உடச்சி நொறுக்கி இருக்கிறதே அவர் தான் நொறுக்கி இருக்கிறார். அப்போ அந்த ஒரே காரணத்தினால தான் எல்லாருமே போய் ஒன்றா இன்னைக்கு இப்போ எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்ற கதையில் இன்னைக்கு எல்லாருமே ஒன்றா நீங்கள் போய் ஒன்றத்துக்கு காரணமே அதுதான் சொல்கிறேன். அப்போது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல,
நாங்கள் 41 சீட்டு வாங்கி நின்ன தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்றைக்கி 5-6 சீட்டுக்கு போய் இன்றைக்கி கை கட்டி நின்றுக்கிட்டு இருக்குன்னா உங்களுடைய கட்சிகளையும் தொண்டர்களையும் அடமானம் வச்சுட்டீங்க, உங்கள் கொள்கையை வித்துட்டீங்கன்னு தானே அர்த்தம். இஸ்லாமிய கட்சிகளுடைய உங்களுடைய பிரதித்துவம் இல்லையே, பிடுங்கப்பட்டுருச்சுன்னு தானே அர்த்தம். நீங்கள் தியாகம் எதுக்கு நாங்கள் தியாகம் செய்யணும்? நீ தியாகம் செய்யி, 100 தொகுதியில் நில்லுங்க, கூட்டாட்சி அமைங்க. இல்லை யாருக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு இல்லை, ஜெயிச்சா எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேளுங்க. உங்களதுல 10 தொகுதியை விட்டு கொடுங்க. அதுக்கு தருவதற்கு முதல்வருக்கு மனசு இல்லை, எப்படி கொடுப்பாரு? ஆனால் உன்னை தூக்கி போட்டு உடைச்ச கமலஹாசன் வேணும், உங்களை எல்லா மேடையிலும் திட்டின பிரேமலதா வேணும், உங்களை எதிர்த்து அரசியல் பண்ண ஓபிஎஸ் வேணும், அன்வர் ராஜா வேணும், ஆர்எஸ்எஸ்னுடைய முழு உருவமாக மாறி நிற்கக்கூடிய மைத்ரேயன் வேணும், நேற்று வரைக்கும் திட்டிக்கிட்டு இருந்த மனோஜ் தங்கராஜ் வேணும். எல்லாருமே வேணும்னா இதுக்கு பேர் அரசியல், இதுக்கு பேர் சாக்கடை. அரசியல் எது? உனக்கான கொள்கையும் கோட்பாடோடும் நீ யாரை எதிரின்னு முடிவு பண்ணியிருக்கோ அதை நோக்கிய பயணம் தான். அது தலைவர் தளபதி மட்டும்தான் அதை இன்னைக்கு உண்மைன்னு ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறாரு. அப்போ அவருக்காக தானே இன்னைக்கு மக்கள் நிற்பாங்க. விஜய் வந்த பின்னாடி திமுக பாசிச எதிர்ப்புன்றது கொஞ்சம் குறைஞ்சிருச்சோ? இல்லை, ஆரம்பத்துலேருந்து அவர் பாசிச எதிர்ப்புன்ற ஒரு கட்டமைப்பே இல்லையே. அதுதான் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் அவர் பேர் அறிவிக்கும் போதே என்னை போன்றவர்கள்லாம் அவருக்கு ஆதரவாக நின்னதுக்கு காரணமே பாசிச எதிர்ப்பு போன்ற ஒரு தோற்றத்தை காட்டி இந்த சிறுபான்மை சமூகத்தை ஏமாத்திக்கிட்டு இருந்தவர்கள் தான் முன்ன அப்படி ஒரு அடையாள ரீதியாக அப்படி எடுத்தது கூட விஜய் வந்த பின்னாடி இந்த பாஜக எதிர்ப்பு அப்படின்றது குறைஞ்சிருச்சு. நீங்க மறைமுக கூட்டாளியா இருக்கும்போது நீங்க எப்படி அவர்களை எதிர்ப்பீங்கன்னு கேட்கிறேன். உங்க ஒவ்வொரு அமைச்சர்களும் பல 1000 கோடிகளை கொள்ளை அடிச்சு குமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க கையில ஈடியும் மோடியும் ஈடியுமா இருக்கக்கூடியவர்கள்ட்ட நீங்க உங்களால எப்படி எதிர்க்க முடியும்னு கேட்கிறேன். ஒரு உங்களை எதிர்த்து பேசிட்டாரு மோடிஜின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு உங்களால் ஒரு ஜனநாயகன் படத்தை வந்து உங்களால் உங்களுடைய கண்ட்ரோலில் வைக்க முடியும், நம்மள்ட்ட சென்சார் போர்டு இருக்குன்னு நினச்சிங்கன்னா எத்தனை 1000 கோடிகளை அஜித் பவாரனுடைய நிலைமை என்ன? அஜித் பவாரை வந்து எந்த வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தீங்க? அஜித் பவாரை நீங்கள் என்ன சொன்னீங்க? ஜெயிலில் வந்து மாவாட்டுவார்னு சொன்னாங்களா இல்லையா? மாவாட்ட விடுவோன்னு சொன்னாரா இல்லையா? போயும் சேர்ந்துட்டார். எத்தனை 1000 கோடி அடிக்கப்பட்டவர்னு சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு தொடர்ச்சியாக சிபிஐ வந்து போய் ஒரு மீது வழக்கு போடப்படுன்னு சொல்லி அத்தனையுமே சொல்லிக்கிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி இத்தனை இலவசங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க? இங்கே உங்களுடைய நிதி ஆதாரம் என்ன இருக்குது? பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் மக்களை தானே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அதுக்கெல்லாம் வாய் மூடி மௌனியாக இருந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் வந்து அப்போ தட்டி கேட்டிருக்கணும்ல. இந்நேரம் வந்து சிபிஐ வந்து இறங்கியிருக்கணும்ல. ஏன் இதையெல்லாம் பண்ணாமல் இருக்குது? அப்போது தான் அவங்களுடைய மறைமுக கூட்டாளிகளினுடைய நட்பு தான் எல்லா இடத்துலையுமே தெரியுது. பாசிசவாதினா நீங்கள் என்ன பாயசவாதியான்னு உங்களை அதுக்காக தான் கேட்டார். அவர்கள் நேரடி கூட்டாளிகளாக இருக்கிறாங்க, நீங்கள் மறைமுக கூட்டாளிகளாக இருக்கீங்கன்னு பதிவு செஞ்சுருக்கிறாரு. இதை தெரியாதவங்க மக்களும் கிடையாது, நம்மளும் கிடையாது, தலைவர் தளபதியும் கிடையாது. எல்லா இடத்துலையும் அதை நோக்கி தான் உங்களுடைய விமர்சனமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியாக இறுதியாக கேள்வி, திமுகவோட 4 ஆண்டு ஆட்சின்றது மதிப்பீடு என்ன? உங்கள் மதிப்பீடு என்ன? இல்லை, திமுகவினுடைய 4 ஆண்டு ஆட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்சிக்காக விடியல் ஆட்சி மலரணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தின் போது தமிழ்நாடு சென்னை முழுக்க நான் பிரச்சாரம் செய்தவன்ற முறையில் சொல்கிறேன். ஒரு உண்மையில் மக்களுக்கான ஒரு விடியல் பிறக்கும் அப்படின்றதான் நான் நினச்சேன். இப்படி மதுவும் கஞ்சாவும் வலிஞ்சோடும், ரவுடித்தனம் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரையே பட்டப்பகலில் கொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு போனாலும் பள்ளிக்கூடங்கள் போனாலும் அவள் பிணமாக தான் திரும்பி வருவா, பாலியல் வன்புணர்வு செய்யப்படுவான்றதே எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ரவுடித்தனம் வந்து இன்றைக்கு நாடு முழுக்க கந்து வட்டியினுடைய கொடுமை இன்றைக்கி உச்சத்தில் இருக்குது. ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் அங்கேயும் இன்றைக்கி ஸ்பீடு வட்டின்ற பேரில் என்னென்ன கொடுமைகளும் அராஜகங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீடுகள்லேயும் பூந்து நடத்தக்கூடிய வேலைகளும் வேதனைகளை அழிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த விதத்தில் எதை ரவுடித்தனத்தை கண்ட்ரோல் பண்ணலை, மதுவை கண்ட்ரோல் பண்ணலை, போதைப் பொருட்களை கண்ட்ரோல் பண்ணலை, இருக்கக்கூடிய வட்டி பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணலை. எதையுமே நீங்கள் பண்ண மறுத்து கனிம வள கொள்ளைகளாக இருக்குது, இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய கொள்ளைத்தனம் அளவுக்கு அதிகமாக இருக்குது. எல்லாத்தையுமே அனுமதித்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சாமானிய மக்களாக நான் பிழை செஞ்சுட்டேன் அப்படின்றத உணர்றேன். நிறைய தகவலை பண்ணிட்டு மட்டும் பேசி வணக்கம். வாழ்த்துக்கள்.